நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திருப்திகரமான சூழ்நிலையே இருக்கும். அதாவது அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய செலவுகளை அதிகம் மேற்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் விஷயமான சில நல்ல செய்திகள் வரும். அந்த சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் அட்வொகேட்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சில விஷயங்கள்லாம் சாதகமாக பேசி சாதகமாக சில நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்கு கூடி வரக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஒரு கடகராசிக்காரங்க வண்டி மாற்றி வண்டி வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வரக்கூடியது கிட்னி இஷ்யூ வரும், கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரும். அதே போல் வயிறு சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். சில பேருக்கு வயிறு பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கர்ப்பப்பை பாதிப்பு, கர்ப்பப்பை கட்டி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதே போல் சக வியாபாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும். உங்களுக்கு அடுத்தடுத்து வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, சக வியாபாரிகள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் ஒத்துமையாக சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சண்முகர், பழனி ஆண்டவர்லாம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது. நீங்கள் அந்த கந்தசஷ்டி கவசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த வாரத்தில் முடிஞ்சால் முருகனுக்கு ஒரு 11 எலுமிச்சம்பழ மாலை முருகனுக்கு சாத்துங்க. முருகன் பாதத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துட்டு போய் நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் வேலை உங்களுக்கு தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது அந்த விஷயத்தை கையில் வச்சுட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் நடக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் எப்படி இருக்கணும், என்ன பேசணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பிரயாணங்கள் நிறையா வரும். இந்த வாரத்தில் வெளியூர் பிரயாணங்கள் நிறையா வரும், வெளியில் போகிறதுலாம் நிறையா வரும். பெண்கள்கிட்ட ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத வம்பு சண்டை வந்துடும். அதை நீங்கள் பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, சாதாரண இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பெண்களால் வம்பு சண்டை கெட்ட பேர் வரும். ஸோ கவனமாக இருங்க இந்த வாரத்தில். சுபம், வாழ்க வளமுடன்.